எல்லாரும் நான் எதாவது சொல்லணும் அப்படின்னு நினைச்சிட்டு மாமியார் சொல்றது இல்லை எனக்கு. அது சிவகாமி டீச்சர் சொன்னது வந்து நம்ம வகுப்புல குழந்தைங்களை வந்து படிப்பிக்கிற போது நமக்கு ஆரோக்கியம் இருக்கும். நம்ம ரிட்டையர் ஆகி பேரக்குட்டிகளை வந்து படிப்பிக்கிற போது ஆரோக்கியம் நஷ்டம் இருக்கும். அதோட கஷ்டமும் இருக்கும். இது வரவங்க எதிர்கொள்ளவும் அதை எப்படி நம்ம அவங்ககிட்ட நடந்துக்கிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு இதெல்லாம் மாற்றும் போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். அது ஒரு பெரிய காரியம் இல்லை டீச்சர். டேக் இட் ஈஸி போயிட்டே இருக்க வேண்டியது. ஏன்னா அடுத்த நிமிஷம்ங்கிறது நம்ம கையில் இல்லாத ஒரு காலகட்டம் ஆகிடுச்சு. அதனால இருக்கிற காலத்துல சந்தோஷமா இருக்கும். அதை நான் சொல்றேன் அல்ல சார், அதாவது ஈஸியா எடுத்துட்டு போனோம்னு நான் சொல்றேன். ஏன் தெரியுமா? ஈஸியாவே எடுக்க தெரியாத நானா கிடைச்சேன். இப்பதான் எனக்கு அதை அடிவாங்கி இதோட காரியம் இல்லைன்னா அனுபவத்தால் உணர்ந்த ஒருத்தி நான் சொல்றேன். எப்பவுமே சந்தோஷமா இருக்கிறாங்க இல்லையா? அது அவ்வளவு சந்தோஷம். நான் அதை பாராட்டுறேன். அந்த மாதிரி உள்ள ஒரு குணம் இயற்கையிலேயே கிடைச்சிருந்தேன். எனக்கு அது ஆரம்பத்தில் ஒன்றும் கிடைச்சதே கிடையாது. அது எப்படின்னு எனக்கு தெரியல. ஒருவேளை கிராமத்துல வளர்ந்ததுனாலையும் பட்டுப்பட்டியா வளர்த்ததுனாலையும் தெரியல. இந்த பிள்ளை ஏன் சிரிக்கிறேன்னு யாரும் கேட்கவும் இல்லை. ஆனா இப்போ கேட்கறாங்க. முதல்ல கேட்கறது என் கணவர் தான் கேட்பாங்க. நீ சிரிக்கவே மாட்டேங்குது. நான் சிரிக்கிறேன் நிறைய. அதை பார்க்கறதுக்கு ஆள் இல்லை. அது மாதிரி தன்னை முன்னாடி சொல்றது வந்து கண்டிப்போட பாசத்துல வந்து திட்டுவாங்க அப்படின்னு நான் பாராட்டுற உண்மையிலேயே என்னுடைய கோபத்துல உண்மையிலே பாசத்துல திட்டு அது மட்டும் மனசிலாக்கிறது இல்லை. ஒரு ஆள் மனசிலாக்கிறதுக்கு எனக்கு நான் நன்றி சொல்றேன். அடுத்தது நான் சொல்ல வந்தது 3 பேரை பார்த்தா அவங்களுக்கு என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியாது. எல்லாம் சொல்லிட்டு போயிட்டாங்க. சரி டீச்சர் தானே பின்ன எங்க கூடவே ஒர்க் பண்றவங்க அவங்ககிட்ட சொல்ல போச்சுன்னா நிறைய இயற்கையான நல்ல குணங்கள் உண்டு. எல்லாமே நீங்க சொல்லிட்டீங்க. இனிமேல் அவங்களுக்கு வந்து இறைவன் நல்ல ஒரு ஆயுள் ஆரோக்கியத்தையும் வரக்கூடிய நாட்கள்ல சந்தோஷத்தையும் நிறைய நாட்கள் இனியும் அவங்களுக்கு நம்ம இப்ப படிக்கிறவங்க இதோட முடிச்சுன்னு சொல்லவில்லை. இனியும் நம்முடைய கற்பித்தல் பணி நம்ம சம்மந்தப்பட்ட எல்லாத்துக்குமே நம்ம அதை சொல்லலாம் இல்லையா? அது ஒரு தானே. அது மாதிரி செல்வி டீச்சர் வந்து போன வருஷம் நாங்கள் காஷ்மீர் டூர் பண்ணும்போதுதான் கூடுதலா எனக்கு அவங்களை புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிச்சு. பார்த்தாலும் சிரிச்சு எல்லாரும் டீச்சர் அவங்களுடைய அன்பான வார்த்தைகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது இனியும் தொடரணும் செல்வி டீச்சர் வாழ்த்துகிறேன். அதே போல மக்களுடைய காரியங்கள் எல்லாம் நல்லபடியா நடக்கும் பிரார்த்தனையோட நான் படிக்கிறேன். அதே மாதிரி நல்ல டீச்சர் அப்படின்னா அந்த காலங்கள் இருந்து என்னுடைய டியர் மோஸ்ட் ஃப்ரெண்டு. எல்லா காரியங்களும் A to Z எங்களுக்கு தெரியும். ஒரே காம்பவுண்டுக்குள்ள நிறைய வட்டங்கள் இருந்தோம். எல்லாமே தெரியும். இப்போ வந்து பக்கத்தில் இல்லைனாலும் ஆன்ம பந்தம்ங்கிறது ஒரு பெரிய பந்தமாக நமக்கு. நம்ம எங்க வேணாலும் இருக்கணும். நம்ம யாரும் சொன்னாங்க சொர்க்கத்தில் இருக்கணும். சொர்க்கத்திலேயே இருந்தாலும் ஒரு செகண்ட் ஒரு மனுஷனை குறித்து நம்ம நினைச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா அதுதான் உண்மையான பந்தம் அப்படிங்கிறது. நம்ம பக்கத்திலேயே தான் உட்காந்துருக்கோம். ஆனால் செய்யறதுக்குள்ள அதுவுமே பண்ணிட்டு இருந்தா அது பந்தம்னு சொல்ல முடியாது. அப்போ அந்த ஒரு பந்தம் இருக்கிறதுனால நீங்க இப்போ அழைத்த உடனேயே நீங்க வரீங்க. இது நமக்கு நாளும் தொடரும். ஆரம்பத்தில் இவங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் அப்படியே இந்த வருஷம் சொன்னபோதே நான் சொல்லுவேன் நீங்க எல்லாம் கஷ்டப்பட்டு போயிருக்கீங்க. நான் மட்டும் தனியாக இருக்கேன். இனி ஒரு 2 வருஷம் ஆகும்போது எல்லாருமே போயிடுறாங்க. நான் மாத்திரம் அங்கே தனியாக வருவாங்க ஆறும் இல்லை. அது ஒரு நாள் இப்படி நீங்க கூப்பிட்டு வந்தாதான் உண்டு. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன். ஆனால் அந்த டீச்சருடைய காரியத்தில் நாங்கள் ஸ்கூலோட காரியம் சொல்லணும்னா ஏராள விஷயங்கள் இருக்குது அவங்களுக்கு. ஏன்னா நீங்க சொல்ல முடியாது. அவங்களுடைய வாழ்க்கையை முழுவதுமே தான் கற்பித்த மக்களுக்காக அர்ப்பணித்த ஒரு ஆசிரியர். அது எல்லாருமே ஏற்றுக்கலாம். நான் உண்மையா நான் அதை மனப்பூர்வமா ஏற்றுக்கிறேன். சும்மா ஒரு வாழ்த்துறை வழங்கி போறதுக்காக நான் வரல. உண்மையான ஒரு காரியத்தை தான் நான் செய்திருக்கிறேன். நீங்கள் எல்லாரும் செய்திருப்பீங்க. அதே சமயம் அவங்களை குறித்து எல்லாம் தெரிந்ததுனால நான் அவங்களை சார்ந்து சொல்லிக்கிறேன். நான் சந்தோஷம் அப்படிங்கிறதுனாலே அவங்களுடைய வகுப்பு குழந்தைகள் தான் அவங்களுக்கு சந்தோஷம். அதனாலதான் 8:30 மணி இருந்ததுன்னா அவங்க போறது அந்த ஒரு உந்துதல் இல்லை அப்படின்னு சொன்னா முடியாது. நமக்கு ஏதோ தானே போன வந்தோம் அல்ல நமக்கு 10 to 4 நம்ம வேலையை முடிச்சோம் அப்படிங்கிறது இல்லாம வீட்டுக்கே போனாலும் அவங்க இந்த ஒரு சிந்தையை என்கிட்ட ஃபோன் பண்ணி பேசும்போது குழந்தைங்களை குறித்து தான் ஆதங்கமா சொல்லணும்னு சொல்லுவாங்க. அதைத்தான் நாங்கள் பேசிட்டு இருக்கோம். வேற காரியங்களை விட கூடுதலா பேசுறது குழந்தைங்களோட காரியமா இருக்கும். என்ன குழந்தை இப்படியா இருக்குது, எத்தனை குழந்தைங்க குறைவா இருக்குது, அடுத்த வருஷம் எத்தனை வரும், என்ன ஏது, அந்த மாதிரி உள்ள ஒரு டாக்குகள் ஆசிரியர்கள் அப்படின்னு சொன்னா அவங்க
அவங்க எந்த அளவுக்கு ஆத்மார்த்தமா அவங்க பணியை செய்கிறாங்க, அந்த பணியை நேசிக்கிறாங்க. அதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். அப்போ இனிமேல் 3 ஆசிரியர்களும் உடலால், அதாவது உடன் இருப்பை, உடன் அடுத்து, அதாவது பிரிந்தாலும் ஆன்மீகமான பந்தத்தோடு வாழவும், உடலுள்ள ஆரோக்கியமும், இனியுள்ள காலங்கள் எல்லா நன்மைகளும் மகிழ்ச்சியும் நிரம்ப கிடைக்கணும்னு சொல்லி மனமாற வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி.